ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவோட சென்டரில் சின்னதாக ஸ்லிட்டு தைச்சிட்டு அதுலேயே பீட்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மல் ஸ்லீவ் பேட்டர்னை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவோட ஹைட் 9 இன்ச்சு. இது ஒரு எல்போ ஸ்லீவ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8.25 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜின்காக. ஸ்லீவ் ரவுண்ட் 6 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜின். லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டும் கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்லீவோட சென்டரில் ஸ்லிட்டு தைக்கணும். அதுக்கு நான் இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் யூஸ் பண்ண போகிறேன். நார்மலாக அடித்தும் திருப்பலாம், ஆனால் கேன்வாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. 1.5 இன்ச் வித்து இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன் கேன்வாஸை. இப்போ அதோட ஃபோல்டிங் சைட்லேருந்து 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக ஒரு டாட் இருக்கும் இல்லையா, அதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். நீங்கள் பெரிய பீட்ஸாக வச்சு தைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லிட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5.5 இன்ச் மட்டும் ஹைட் வைக்க போகிறேன். ஸோ 5.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அந்த 5.5 இன்ச்சுக்கு மேலே எக்ஸஸாக ஒரு 1 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு பேலன்ஸை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைனை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கேன்வாஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கேன்வாஸை ஸ்லீவோட சென்டரில் ராங் சைடில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து அயன் பண்ணுங்கள். அந்த ஸ்லிட் ரெண்டும் அகலமாக போயிடாமல் பார்த்து அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு அந்த ஸ்லிட்டை மேலேயே தைச்சிடலாம். இதை தைக்கும்போது கேன்வாஸ் மேலே தையல் விழாமல் அதுக்கு பக்கத்துலேயே விழுற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தைச்ச ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே அந்த பா ஷேப் கிட்ட 2 கார்னர்லேயும் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டையும் ஒரு 1/2 இன்ச்சில் தைச்சிட்டு டர்ன் பண்ணும்போது ஒன்றா சேர்த்து திருப்பிக்கலாம். கார்னர்ஸில் சின்னதாக கட் போட்டுக்கோங்க டர்ன் பண்ணும்போது, அப்போ தான் நீட்டாக டர்ன் ஆகும். இப்போ லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் திருப்பிடலாம். திருப்பும்போது நீட்டாக அந்த கார்னர்ஸ் எட்ஜஸ் எல்லாம் நீட்டாக எடுத்து விட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம இப்போ டர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுடலாம். இந்த ஒரே மெத்தடில் நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணலாம். இங்கே நம்ம சின்னதாக ஸ்லிட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக ஒரு கோன் ஷேப் மாதிரி தைச்சிட்டு கோன் ஷேப்போட ஷார்ப் எட்ஜஸ் கிட்ட சின்ன பீட்ஸு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சைஸ் பீட்ஸ் மாதிரியெல்லாம் கோர்த்தும் தைக்கலாம். இதே டிசைனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஸ்லிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 இன்ச் இருக்கும். இதோட ஒவ்வொரு இன்ச்லேயும் நான் ஒரு பீட் கோர்த்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு இன்ச்லேயும். பீட்ஸ் கோர்க்கிறது நம்ம கையில் தான் கோர்த்தாகணும். நார்மல் த்ரெட் அண்ட் நீடில் வச்சுட்டு லைனிங் கிளாத் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கு நடுவில் வர மாதிரி ஃபஸ்ட்டு கோர்த்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பீட்ஸை கோர்த்துட்டு இன்னொரு பக்கத்துலேயும் மறுபடியும் அதே சேம் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் நடுவில் வர மாதிரி கோர்த்து எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கிறேன். இந்த பீட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணமோ அதை பார்த்து தைச்சிக்கோங்க. கிளாத்தை பேக் சைடில் திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது. கரெக்டாக 1 இன்ச்சில் வர மாதிரி அடுத்தடுத்த பீட்ஸை தைச்சிடலாம்.
அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக ஸ்டைலான ட்ரெண்டியான ஒரு ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்லீவ் டிசைன் ப்ளவுஸ் குர்த்தி ரெண்டுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் ஸ்லீவோட லுக் இப்படி தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.